உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துருப்பு சார்பாக உங்கள் முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் எதை பற்றி பேச போகிறோம் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் கரப்பாம்பூச்சி. கரப்பாம்பூச்சியை பார்த்தா பெண்கள்லாம் பயப்படுவாங்க. சில சினிமாக்களில் போய் கரப்பாம்பூச்சியை பெண்கள் மேலே போட்டால் பயந்து ஹீரோவை கட்டி பிடிப்பாங்க. அதில் ஒரு ரொமான்ஸ்லாம் பார்த்துருப்போம். இப்படிப்பட்ட இப்போ அதே ரொமான்ஸுன்னு சொல்ல முடியாது, பயம் ஒரு கட்சிக்கு வந்துருச்சு. கரப்பாம்பூச்சி கோக்ரச் ஜனதா பார்ட்டி. அதாவது உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் என்ன பண்ணார்னா, இந்த சமூக வலைதளத்தில் நோண்டுறவங்களாம் வந்து கரப்பாம்பூச்சி மாதிரி அவனுக்கு தொற்று நோய் ஏதோ சொல்லிட்டார். அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அபிஜித்தின் ஒருத்தர் என்ன பண்ணார், அவர் வந்து ஒரு இதை ஆரம்பித்தார். இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டின்னு சும்மா ஒரு இன்ஸ்டாவை போட்டு நாட்டில் நடக்கிற அட்டூழியெல்லாம் போட்டார். ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆகி இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 மில்லியன் ஃபாலோவர்ஸை கடந்து அது இப்போ வந்து ஒரு அரசியல் கட்சியாகவே மாறப்போகுது. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக, அதாவது பதிவு செய்யப்பட்ட கட்சியாக வந்து பதிவு பண்ணக்கூடிய அளவுக்கு போயிட்டு அமெரிக்காவை சார்ந்த அந்த அபிஜித்தை கைது செய்யணும்னு சொல்லிக்கிட்டு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய அரசு வந்து முயற்சி பண்ணுது. அவர் இந்திய கலாச்சாரத்துக்கு எதிராக போட்டார், இந்தியாவோட இஸ்லாமுக்கு எதிராக போட்டார்னு சொல்லி இந்த அபிஜித்தை வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த கட்சியினர் போராட்டம்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. இவங்க ஜென்சி கிறிஸ்துவ, அதாவது நம்ம திமுக அதிமுக பார்த்துருப்போம். இவங்கெல்லாம் அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணுவாங்க. அவங்களுடைய பலத்தை காட்டி பல பேர் 1000 பேர் 2000 பேர். ஆனால் இப்போதைய வலைதளம் இன்ஸ்டாகிராம், யூடியூப் அது மாதிரி சமூக வலைதளத்தில் வந்து அவங்களுக்கு எதிர்ப்பு காட்டி அதை வச்சு ஒரு ஜென்சி கிட்ஸோடைய அந்த நம்ம விஜய் ஜெயிச்சா தெரியுமா, நம்ம தாவேகா கட்சி தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள், அது மாதிரி ஒரு கட்சியாக வந்து இது வளர்ந்தால் நாளைக்கு பிஜேபிக்கு தலைவலியாக வரும்னு சொல்லிக்கிட்டு இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க பாஜகவினர். ஸோ இந்தியாவில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுது. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? சிஜேபி, அதாவது கோக்ரச் ஜனதா பார்ட்டி பாஜகவுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய கட்சியாக வருமானதை நீங்கள் தான் கருத்தில் சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.